வேமா வாப்புல மீனா, இன்னைக்கு ஆற்றுல வேற ஆளே இல்லை. வேமா துவைச்சி போட்டு நம்ம துணியை துவைச்சி போட்டு வேமா சட்டை புட்டுன்னு போவோம் வீட்டுக்கு. வீட்டில் போய் நிறைய வேலை இருக்குது. வா வேமா, நல்லா சோப்பு போடுறி, நல்லா போட்டு துவை. யார் அது புதுசாக குடி வந்த பிள்ளை மாதிரி தெரியுது? ஆமாம் ஆமாம், அவளே தான் வர்றா. யார்? நம்ம சமையல் அக்கா மாதிரி தெரியுறாங்க. அவங்களே தான். என்னங்கக்கா என்ன பண்ணுறீங்க? இங்கே வந்து துணி துவைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இங்கே தான் துவைப்பீங்களா எப்பயுமே? வாம்மா, நான் தேம்மா, நானே தான். நாங்களா இங்கே துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கோம்மா. ஆமாம், வாரம் இங்கே வந்துடுவோம்மா. வந்து துணியை துவைச்சி போட்டு வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம்மா. ஆமாம், அன்னைக்கு உன் பேரை கேட்க மறந்துட்டேனே. உன் பேர் என்னதும்மா? அப்புறம் நீங்கள் என்னம்மா இந்த பக்கம்? என் பேராக்கா, என் பேர் அஞ்சலி. இந்த இவ வந்து வெளியே போகணும்னு சொல்லிக்கிருந்தா. அதுக்கு தான்க்கா வெளியே கூப்பிட்டு வந்தேன். சும்மா அந்த சைடு காட்டிட்டு போண்டு. சரி, உங்கள் பொண்ணு பேர் என்னதுக்கா? இவ பேர், என் பொண்ணு பேர் மாயா. உங்கள் பொண்ணு பேர் என்னதுக்கா? ரொம்ப அமைதியான பொண்ணா தெரியுறா, எதுவுமே பேச மாட்டாளேக்கா. அவளாம்மா, அவள் இன்னும் கொஞ்ச நாள் பழகி பாருங்க, அப்புறம் தெரியுமா அவள் வாயை பற்றி. இப்போ நீங்கள் தெரியாதனால அவள் வாயை திறக்காமல் இருக்கா. அடியே மீனா, பேசு, அந்த பிள்ளை கூட பேசு, 2 பேரும் ஃப்ரெண்டாக ஆயிக்கங்க. ஹாய் ஆண்டி, நான் தான் மீனா. ஹாய் மாயா, உன்னை எனக்கு தெரியும் நல்லாவே. நீ எங்கள் கடைக்கு அன்றைக்கி வந்தில்ல, அப்போ நீ நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த. உங்கள் அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ நான் பார்த்தேன். ஏய் மீனா, அப்போ என்ன உனக்கு தெரியுமா? நான் தான் மாயா. இனிமேல் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். சரிம்மா மீனா, அப்போ நாளைக்கு பார்க்கலாம்மா. சரிங்கக்கா, அப்போ நாங்கள் வரோம். சரி, நீங்கள் பாருங்கள் உங்கள் வேலையை. சரிம்மா, பார்த்து போய் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு போங்கம்மா. சரி மீனா, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காம விளையாடாமல் சோப்பு போடு. நம்மளும் வேமா வீட்டுக்கு போ.